இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான சைனீஸ் பேய் படம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா மனுஷன் தான் பேயா வருவான், பார்த்தா இங்க மனுஷனோட முடிவோட பேயா வருது. அது என்ன ஏதுங்கிறத நீங்களும் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தோட பேரு எக்ஸ்டே ஹேர் எக்ஸ்டென்ஷன். 2007 ரிலீஸ் ஆன படம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கொடுத்து கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஹார்பரை காட்டுறாங்க. அதுல ஏகப்பட்ட கண்டென்ட்லாம் அடிக்கி இருக்கும். அதை செக் பண்றதுக்காக ஒரு 3 ஆபீசரை வந்து அந்த கெண்டரை திறந்து பார்த்தா உள்ள ஏகப்பட்ட முடி இருக்கும். அது முழுக்க ஒரே முடியாத்தான் இருக்கும். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டது இல்லாம வாட வேற கப்பு நடிக்கும். இவங்க வேற மூக்க பத்திட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் என்னோட பொண்டாட்டிக்கு முடினா ரொம்ப பிடிக்கும், இதை கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்பிடுன்னு சொல்லி இவன் செல்ஃபி எடுத்துட்டு இருப்பான். அப்போ அந்த முடிக்குள்ள பார்த்தா ஒரு பெண்ணோட முகம் தெரியுமா. இவங்க 2 பேரும் சாக்காயிராங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு செத்து போன பொணம் இருக்கும். எவனா ஒருத்த கொண்டு இந்த கண்டென்ட்ல அவரை வச்சிருப்பான். இதை பார்த்ததுமே உடனே சாக்காயி போலீஸ்க்கு வேற தகவல் சொல்லிடுறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் ஒரு மார்ஜில் காட்டுறாங்க. அந்த மார்ஜில வேலை பார்க்குற ஒருத்தன் அங்க இறந்து போன பெண்களோட பணத்தையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவங்களோட தலைமுடியெல்லாம் மோந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த பெண்களோட தலைமுடினா இவனுக்கு ரொம்ப பைத்தியம் போல. அதனால ஒவ்வொரு பணத்தோட முடியும் இவன் மோந்து பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இந்த படத்தோட சைக்கவே இந்த பையதான். அப்போ ஒரு பொண்ணோட தலைமுடி மோந்து பார்த்து நல்லா இருக்கேன்னு சொல்லி கத்திரியை வச்சு வெட்டிடுறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போட்டு இந்த படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இவ ஒரு சலூன் கடையில வேலை பார்த்துட்டு இருப்பா. இவரோட லட்சியம் என்னன்னா, இவரோட கனவு என்னன்னா, அந்த சலூன் கடையில தொழில கத்துக்கிட்டு ஒரு பெரிய ஜாம்பவனாக தான் இவளோட ஆசை மட்டும் இல்ல, ஒரு பெரிய கனவாவே இருக்கும். கூட ஒரு லேடி இருப்பால, அது இவளோட ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் மட்டும்தான் இந்த வீட்டுல இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோன் எந்திரிச்சதுமே டைம் ஆச்சுன்னு சொல்லி வேகமா சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு 5-6 தெரு தள்ளி தான் அந்த கடை இருக்கும் போல. இவ்வளவு அவசரமா சைக்கிளை ஓட்டிக்கிட்டு நேர கடைக்கு வந்துடுறா. அப்படி கடைக்கு வந்த அப்புறம் என்ன கூட்டுறது, பெருக்கிறது, சுத்தம் பண்றதுன்னு இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனி கூட ஒரு 4-5 பெண்கள் கூட அந்த சலூன் கடையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் அந்த மார்ச்சில காட்டுறாங்க. ஒரு கண்டெய்னர்ல இருந்து ஒரு பொண்ணோட பணத்தை எடுத்தாங்கல்ல, அந்த பணத்தை தான் படுக்க போட்டு அது என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. கூடவே நம்ம சைக்கோ பையலும் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணோட உடம்புல நெஞ்சில ஒரு பெரிய தையல் போட்டிருப்பாங்க. அந்த தையலை பிரிச்சா உள்ள இருந்து குளறு ரத்தம் வரும். பார்த்தா ஒரே முடியா வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து அங்க இருக்க அத்தனை பேர் சாக்கு. ஆனா அந்த சைக்கோ பயலுக்கு சந்தோஷம். என்னடா முடியலாம் வருதுன்னு இவ வாயை பொளந்துடுறான். அப்ப அந்த இடத்துல 2 போலீஸ் இருப்பாங்கல்ல, அந்த போலீஸ்ல ஒருத்தன் சொல்லுவான், இந்த மாதிரி நிறைய அப்பாவி பெண்களை கடத்திட்டு போய் அவங்க தலைக்கெல்லாம் முட்டைய போட்டு உடம்புல உள்ள உடல் உறுப்புகளை திருடி இப்படி கொடூரமா கொண்டுறாங்க. இந்த கூட்டம் மட்டும் என்னோட கையில கிடைச்சா அவங்களை கண்டதுனமா வெட்டிறன்னு இவனு கோவத்துல பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த போலீஸும் டாக்டரும் போனதுக்கு அப்புறம் இந்த சைக்கோ பைய அந்த பணத்தை வேற இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட உடம்புல இருந்து எங்க இருந்தா முடி வருது பாப்பான். அவளோட வாயிலிருந்து கூட முடி வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து இவன் என்ன செய்யறான், இந்த பணத்தை வேற அவனோட வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துறான். அதுவும் போலீஸ்க்கு தெரியாம, யாருக்கு தெரியாம இவனோட வீட்டுக்கே கொண்டு வந்துறான். அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க பாக்கில கொஞ்சம் கூட முடியல. ஆனா இப்ப முடியலாம் நிறைய வளர்ந்து போயிருக்கும். இதை பார்த்து இவன் சந்தோஷத்துல அப்படி வெளியே வந்து கத்திட்டு இருப்பான். இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இவன் பெண்களோட முடினா பைத்தியனால இவன் வீடு முழுக்க ஒரே பெண்களோட முடியாத்தான் இருக்கும். அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் ரோட்ல வேற ஒரு அம்மாவும் பொண்ணு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு நடந்து வரும்போது என்ன சொல்லும்னா, அம்மா நம்ம எப்பவும் ஸ்கூலுக்கு போற வழி இது இல்லையே, இது வேற வழி மாதிரி இருக்குன்னா இவ தலையில அடிச்சு எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாய முடிட்டு வான்னு இவ வேற இழுத்துட்டு வர்றா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோன் வேலையை முடிச்சிட்டு நேர வீட்டுக்கு வர்றா. அப்படி வீட்டுக்கு வந்து உள்ள வந்து பார்த்தா இந்த ரோட்ல ஒரு குட்டி பொண்ணு பார்த்தமே, அந்த பொண்ணு இந்த இடத்துல படுத்து கிடக்கும். இதை பார்த்து இவளுக்கு ரொம்ப ஷாக்காயிரும். உடனே ஃப்ரெண்டு காட்ட என்னன்னு கேட்டா, எனக்கு எதுவும் தெரியாதுமா, நான் வந்து பாக்கையில இந்த புள்ள உள்ள படுத்து கிடந்துச்சு. பார்த்தாதைக்கு இந்த பொண்ணோட அம்மா வேற ஏதோ லெட்டர் வேற எழுதி வச்சிருக்க. அதை என்ன ஏதுன்னு இவளு வாங்கி பார்த்து அந்த நம்பருக்கு கால் பண்ணா அந்த லேடி என்னடனா ஒரு பார்ல வேற குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருப்பா. இவளு போன் அடிச்சது, போன் எடுத்ததுக்கு அப்புறம் என்னால இப்போதைக்கு வர முடியாது, நான் வர வரைக்கும் நீ பிள்ளைய பாத்துக்கன்னு இந்த அம்மா போன வச்சிருது. அதுவும் ரொம்ப திமிர்த்தனமா பேசி அந்த அம்மா போன கட் பண்ண இந்த பக்கம் என்ன பண்ண தெரியாம, சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நைட்டு தானே நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லி இந்த புள்ளைய படுக்க வச்சாங்க. மறுநாள் காலைல விடிஞ்சதுமே இவன் அந்த புள்ளைய போய் எழுப்பலாம் போகும்போது அவளோட கால்ல வேற ஏதோ காயங்களா இருக்கும். இந்த காயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அது என்ன எது செக் பண்ண போனா அந்த புள்ள வேற பயந்து ஓடிட்டு இருக்கும். உடனே அந்த புள்ளைய மடக்கி பிடிச்சி அவளோட முதுகு பக்கம் பார்த்தா நிறைய தீக்காயங்களா இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைன்னு பார்க்காம இந்த குட்டி பொண்ணோட அம்மா இவ்வளவு கொடுமை பண்ணிருப்பா. இதுல பார்த்து இவளுக்கு அப்படி கோபம் வரும். ஏன்னா அது வேற யாரும் இல்ல, இவளோட கூட பிறந்த அக்கா தான். ஆனா அந்த குட்டி பொண்ணுக்கு தன்னோட அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சின்னு இவளுக்கு தெரியாது. அதே நேரம் இந்த பக்கம் இந்த மார்ஜில வந்து போலீஸ் வேற செக் பண்ணி பார்த்தா அந்த செத்து போன பணத்தை வேற காணும். என்னடா அந்த பணத்தை காணுமேனு அந்த மார்ஜில வேலை பாக்குற நம்ம சைக்கோ பிடிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. பத்தா குறைக்கு அங்க இருக்க ஒரு பெண்ணோட தலையை முடி வெட்டிருப்பான்ல, அதையும் பாத்துறாங்க. அப்ப அந்த சைக்கோ பையில முடி வெட்டிருக்க பார்த்து சிரிச்சிட்டு இருப்பானா. இதை பார்த்து அந்த போலீஸ் வேற காண்டாயி அவனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சான். ஏன்டா எவனா ஒருத்தன் பணத்தை வேற தூக்கிட்டு போயிருக்கான், பணத்துக்கு வேற முடிய வெட்டிருக்கான், அது தெரியாம என்னடா பண்ணிட்டான்னு சொல்லி இவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருக்குமே தெரியல இதை பண்ணது எல்லாமே நம்ம சைக்கோ பைய தான். அதே நேரம் இந்த பக்கம் இவ வேலை கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஒரு கார்டை கொடுத்து, நான் வேலைக்கு போறேன், நான் வர்றதுக்கு கூட நைட் ஆயிரும், அது வரைக்கும் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் வேலை பார்க்குற அட்ரஸ் தேடி வான்னு சொல்லி அவகிட்ட கார்டை கொடுத்துட்டு நீ வீட்டுக்குள்ள ஏறுன்னு சொல்லி இவளு வேலைக்காக வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த குட்டி பொண்ணோட அம்மாவும் வீட்டுக்குள்ள வந்துடுறா. அங்க வந்ததுமே அங்க இருக்க பொருள் எல்லாம் போட்டு நொறுக்க ஆரம்பிச்சிடா. ஏதாவது கிடைக்குமான்னு ஒவ்வொரு பொருளா தேடிட்டு இருப்பா. அங்க ஒரு ரேக்கு ஃபுல்லா துணியா இருக்கும். அந்த துணியில கொஞ்சமா அள்ளிக்கிட்டு வர்ற வழியில ஒரு ஃபேன் இருக்கும். அதை காலால எத்தி விட்டுட்டு பக்கத்திலே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜை திறந்து அதுல உள்ள கூல்ட்ரிங்ஸை குடிச்சுக்கிட்டு அப்படி ஜம்முன்னு வந்து படுத்திருப்பா. அப்ப அந்த குட்டி பொண்ணை பார்த்து இவ போகும்போது ஒரு ஃபேனை காலால தட்டி
மாட்டி விட்டுருப்பால அதை எடுத்து வேணும் இவ வேற திட்டிக்கிட்டே சொல்லுமே அந்த பிள்ளை வேற வழி இல்லாம பயந்துகிட்டு அம்மா சொன்னதை செஞ்சுட்டு இருக்கும். அப்ப அந்த குட்டி பொண்ணை பார்த்து வா போலாம் சொன்னா அது வரான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு உள்ள வந்துடுறாங்க. அப்படி உள்ள வந்ததுமே இந்த குட்டி பொண்ணு அம்மாவை பார்த்து இவ திட்ட ஆரம்பிச்சிரா. ஏன்னா அந்த பிள்ளையோட உடம்பு நிறைய புண்ணு இருக்கும்ல, இவதான் கொடுமை பண்ணிருப்பால. அதனால அந்த பிள்ளையோட அம்மாவை போட்டு திட்டிட்டு இருப்பா. அவளை அதுல கண்டுக்காம நீ என்னடி சொல்றது, என் பிள்ளைய நான் என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்க நீ யாருன்னு சொல்லிட்டு இவ வேற திட்ட ஆரம்பிச்சிரா. ஆனா நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. இனிமே பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், நீ இந்த இடத்த விட்டு போனா எது நீ என் பிள்ளைய பாத்துக்கிறியா, உன் வயித்துல ஒரு பிள்ளை இருந்துச்சு அதை நீ எப்படி பார்த்தா எனக்கு நல்லா தெரியும். அந்த குழந்தையோட வயித்துல வளரும் போதே அதை கொண்டு வந்த நீ எப்படி என்னோட குழந்தை நீ வளர்க்க முடியும் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோன மனசை வேற உடைக்குமே. அவளுக்கு கதிரிகள் அழுதுட்டு இருப்பா. ஆனா இருந்து விடுற மாதிரி தெரியல. தொடர்ந்து அந்த வார்த்தையை சொல்லி இவரோட மனசை ரொம்ப காயப்படுத்தவும் அப்ப பக்கத்துல இந்த ஃப்ரெண்டுக்காரி தான் இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீனா போலீஸை வர சொல்லி உன்னை புடிச்சு கொடுத்துரும் சொல்லவும் இவளு ஒரு வழி இல்லாம இன்னைக்கு நான் போறேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இவ ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோன் ஒருத்தனை லவ் பண்ணிருப்பா. அவ வயித்துல புள்ளைய கொடுத்துட்டு அவன் ஓடி போயிருப்பான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் குழந்தை எதுக்குன்னு இவ அந்த கருவை கலைச்சிருப்பா. அதான் அந்த அக்கா கறி குத்தி காட்டி போயிருப்பா. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணை பார்த்தா அது வர எல்லாத்தையும் பார்த்து தேம்பி அழுதுட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோன் வேற அவ பக்கத்துல இருந்து ஆறுதலா பேசலாம் வர அவ என்னடா எந்திரிச்சு ஓடி போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிரா. என்ன அடிச்சிடாது என்ன பேசாதீங்கன்னு இது வேற பயந்துட்டு இருக்கும். அப்ப பக்கத்துல உட்காந்து நான் உன்னோட அம்மா மாதிரி உன்னை அடிக்க மாட்டேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லுமே இந்த குட்டி பொண்ணு ஓகே சொல்லிரும். அதே இந்த பக்கம் பார்த்தா அந்த செத்து போன பணத்தை வேற அவன் தொங்க போட்டிருப்பான் போல. அந்த பணத்தோட தலையில இருந்தும் அதோட வாயில இருந்தும் அடிப்பட்ட இடத்துல இருந்து முடி வேற வேகமா வளர்ந்துட்டு இருக்கும். அப்ப அந்த சேகப்ப வேற இதெல்லாம் உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பணத்துக்கிட்ட வந்து அதோட முடியில கொஞ்சம் போல கட் பண்ணி எடுத்து பக்கத்து தெருல ஒரு சலூன் கடை இருக்கும். அந்த கடையில ஒரு பொண்ணு வேற வேலை பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு இந்த முடியை ஃப்ரீயா கொடுக்குமே அவளுக்கு ஆசைப்பட்டு வாங்கி அவளோட தலையில வேற வச்சிடறா. அப்படி வச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்து இவளோட முடியை இவளே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஒரு கஸ்டமர் வருவேன் இவ பேசிக்கிட்டே முடி வெட்டிட்டு இருப்பா. அப்படி வெட்டிட்டு இருக்கும் போது அந்த முடி திடீர்னு அவளோட காது வழியா அவளோட உடம்புக்குள்ள போயிடும். அப்படி போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு காட்சி தெரியும். அந்த காட்சியில இந்த செத்து போன ஒரு பொண்ணு இருப்பால அவ எப்படி செத்தாங்கிறத ஒரு காட்சியா காட்டுறாங்க. அந்த காட்சி இவளுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணு ரெண்டு பேரும் தரணை இழுத்துட்டு வந்து ஒரு டேபிள்ல படுக்க போட்டு அவளுக்கு மைக் ஊசியை போட்டு அவளோட தலைக்கெல்லாம் முட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த காட்சி எல்லாம் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கும். அதனால கண்களி அழுதுட்டு இருப்பா. அப்ப இவள் அறியாமலே முன்னாடி உட்கார்ந்து இருக்க அந்த பொண்ணோட காதுல வர இவ கத்திரி விட்டு நறுக்குன்னு குத்தவும் அவளை வழியில அப்படி எந்திரிச்சிரா. அதுக்கப்புறம் என்ன இவ உடம்புக்குள்ள அந்த பேய் போனதுக்கு அப்புறம் அந்த கத்திரியை வச்சு அந்த பொண்ணை வர குத்தி கொன்றா. இவள அந்த இடத்துல செத்து போயிரா. அப்ப ஒரு குட்டி பொண்ணு அந்த கடைக்கிட்ட நின்னுட்டு இருக்கும். அப்ப திரும்பி பார்த்தா அந்த கடை முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும்ல. உடனே பக்கத்துல அம்மா கூப்பிட்டு அம்மா இந்த கடப்புல ஒரே சிவப்பா இருக்கும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து இந்த மொத்த இடத்தை சீஸ் பண்ணிரும். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம சைகா பைய தான் அந்த செத்து போன பணத்தை ஒரு தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இவனு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் மறுநாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த குட்டி பொண்ணு ஏன் தனியா இருக்க என்ன பண்ண தெரியாம அந்த பொம்மையில முடி மாட்டி இருக்கும்ல அந்த முடியில கத்திரியை வச்சு வெட்டிட்டு இருப்பா. அப்படி வெட்டி அந்த முடியை வேற குதறி வெட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் வேற ஒரு பொம்மை எடுக்கலான்னு பக்கத்து ரேக்ல நிறைய பொம்மை வச்சிருப்பா போல. ஒரு ஸ்டூல போட்டு ஏறி இவ எடுக்கலாம் முயற்சி பண்ணும்போது மொத்த பொம்மை கீழே விழுந்துரும். இதை பார்த்து அழுதுகிட்டு என்ன செய்ய நம்ம ஹீரோயின் ஒரு கார்டு கொடுத்திருப்பால அந்த கார்டை எடுத்துக்கிட்டு நேர ரோட்டுக்கு வந்துடுறா. அப்ப அதே இடத்துல இந்த சைக்கா பை வேற கேமரா வச்சுக்கிட்டு ஏதாவது சிக்குமான்னு பாத்துட்டு இருப்பான். அப்ப இந்த பொண்ணு கண்ணுல படமே அந்த பொண்ணு தனியா போறத பார்த்து இவனு பின்னாடியே வந்துறான். அப்படி பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த குட்டி பொண்ணோட தலைமுடி பிடிச்சு போய் அதை வேற தொட்டு பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த குட்டி பாப்பா பார்த்து என்ன பாப்பா வீட்டுக்கு போற வழியை மறந்துட்டியா, அங்கள் வேணா அவனுக்கு உதவி செய்யுமா கேட்க அதுக்கு அந்த பாப்பா அந்த காடை கொடுக்கும். இவன் அந்த காடை எடுத்துக்கிட்டு நேரம் அந்த சலூன் கடைக்கு வந்துறான். அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு வேற சாக்காயிரும். என்ன வச்சு ஏதோ வச்சுன்னு பயந்துகிட்டு என்னாச்சு கேட்டா அதுக்கு இந்த சைகா பைய நம்ம ஹீரோட தலைமுடியை பார்த்து அப்படி வாய பழந்துறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. நம்ம ஹீரோனை வேற வீடியோ எடுத்துக்கிட்டு அவளோட தலைமுடியை வர்ணிக்க ஆரம்பிச்சிடான். உன்னோட தலைமுடியும் அந்த பாப்பாவோட தலைமுடியும் ஒரே மாதிரி இருக்கு, ரொம்பவே அழகா இருக்குன்னு இவ வர்ணிக்க ஆரம்பிச்சிடான். ஆனா இவ எதுக்காக வர்ணிக்கிறான்னு இவங்களுக்கு தெரியாதுல. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவனு வெளியே போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறம் அதே நேரம் இவனோட வீட்டுல வேற ஒரு செத்த பொண்ணு இருக்குமே அது வேற திடீர்னு கண்ணை முடிச்சிடும். அதோட கண்ணை பார்த்தா ரொம்ப வெள்ளையா இருக்கும். அப்படி இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நினைச்சிரா அந்த குட்டி பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பா. அப்படி வீட்டுக்கு கூட்டு வந்த அப்புறம் பார்த்தா அங்க எல்லா பொருளும் சரிஞ்சு கிடக்கும்ல. அதை பார்த்து இவ ரொம்ப சாக்காயிரா. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு வேற அழுக ஆரம்பிச்சிடும். எங்க நம்மள அடிச்சிருவாங்களா திட்டுவான பயத்துல அதெல்லாம் நீ பயப்படாதமா, நான் ஒண்ணு செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போயிட்டு வந்து இதுல நான் பாத்துக்கிறேன் எது பண்ணான்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்குள்ள விட்டுட்டு மறுபடியும் கடைக்கு வந்துடுறா. அப்படி கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சைக்கா பையன் என்ன செய்றான் பாருங்க. நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவனால இருக்க முடியல. ஏன்னா அவளோட முடி இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அந்த முடி ஆட்டைய போறதுக்காக என்ன செய்யறானா அந்த பெண்ணத்தோட முடியில கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நேரம் அந்த சலூன் கடைக்கு வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அங்க வேலை பார்க்குற எல்லா பெண்களுக்குமே இவன் அந்த முடியை ஃப்ரீயா கொடுத்துறான். அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு அதை வாங்கி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் கொஞ்ச நேரம் முறைச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு டாட்டா காட்டி நம்ம வெளியே போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த கடையில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு மட்டும் அந்த முடி எடுத்து அவளோட தலையில மாட்டிக்கிறா. அப்படி மாட்டினதுக்கு அப்புறம் இந்த கடை வேற முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் நேர வீட்டுக்கு வந்துறா. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குளிக்கும் போது இவளோட தலையை சொரியும் போது இவளோட விரல வேற வெட்டிரும். உடனே ரத்த காய் வருது பார்த்துட்டு அவளை பெருசா எடுத்துக்காம குளிச்சு முடிச்சு நேர பெட்டுக்கு வந்துடுறா. அப்படி பெட்ல படுத்திருக்கும் போது இவன் நல்லா அசன் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த முடி இவளோட கழுத்தை வேற நெரிச்சிட்டு இருக்கும். சடனா இவளை முழிச்சிடறா. முழிச்சதுக்கு அப்புறம் என்ன நினைச்சு தெரியாம சரின்னு சொல்லி பாத்ரூம் வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் கண்ணாடியில பார்த்தா இவளோட கண்ணுக்கு வெளியே ஒரு முடி வேற நீட்டிட்டு இருக்கும். உடனே அதை பிடிச்சி இழுக்கும் போது அது நூல் மாதிரி அப்படி சரசன வந்துட்டு இருக்கும். இதனால ரொம்ப பதறி போயிடுறா. அப்ப அவளோட விரல வேற அடிபட்டு இருக்கும்ல அந்த இடத்துல முடி வேற நீட்டிட்டு
சுத்திட்டு இருக்கும். புடிச்சு இழுத்தா அதுல இருந்து நிறைய முடி வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பார்த்து இவ ரொம்ப பதறிப்ப என்ன செய்றா, இவ நேர ஹால் கூடி வந்துடா. அப்படி ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவளோட தலைமுடி என்னடனா ஏதோ ஸ்பைடர் மாதிரி பறந்து போற மாதிரி செவத்துல வர அங்கிட்டு ஒட்டிக்கிறோம். அப்படி இவளோட தலைவர் அப்படி துண்டா இழுத்துட்டு இருக்கும். எங்க குத்தா பிச்சுன்னு பார்த்தா இவள் அலேக்கா அப்படி மேல தூக்கிறோம். அப்படி மேல தூக்குனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சது தெரியல, திரும்ப கீழே போட்டுரும். அப்படி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த தலைமுடி எல்லாமே இவளோட தலைக்குள்ள போயிரும். இவளோட சொந்த தலைமுடி கூட அவளோட தலைக்குள்ள போயிரும். அப்படி தலைக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு காட்சி தெரியும். அந்த காட்சியில அந்த பொண்ணு எப்படி செத்து போனாங்கிறத அதை திரும்ப காட்டுறாங்க. அந்த பொண்ணு மயங்கினதுக்கு அப்புறம் அவ உடம்புல உள்ள முக்கியமான பாட்டெல்லாம் எடுத்துட்டு இவளை கொடூரமா கொண்டு இருப்பாங்க. இந்த காட்சி மூலமா தான் இந்த பொண்ணு எப்படி செத்து போச்சுன்னு நமக்கு புரிய வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட கண்ணு வழியாவும் அவளோட வாய் வழியா அந்த முடியல வெளியே வந்து இவளை கொடூரமா கொண்டு வரும். இவ செத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா எல்லாரும் வேலைக்கு வந்திருப்பாங்க. இந்த ஒரு பொண்ணு மட்டும் வேலைக்கு வந்திருக்க மாட்டா. அதனால அந்த கடையோட ஓனரமா அவளுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணாலும் அவ போன் எடுக்க மாட்டா. சரி, அவளுக்கு ஏதோ பிரச்சனை நினைச்சு இவளை அசால்ட்டா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அந்த குட்டி பொண்ணு மட்டும் தனியா வீட்டுல உட்காந்துருப்பா, எதை எழுதிட்டு இருக்க. அப்ப இந்த குட்டி பொண்ணோட அம்மா வேற கதவை தட்டமே இவளை எந்திரிச்சு பாப்பா. ஆனா அவ திறக்க மாட்டா. ஏன்னா உள்ள வந்தாலே இவன் மொத்தத்தை ஆட்டைய பட்டுருவாள். அதனால அந்த பிள்ளை திறக்காம இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த லேடி என்ன செய்யறானா, இந்த குட்டி பொண்ணை பார்த்து செல்லமே குட்டியேன்னு சொல்லி அவ மனசை மாத்தி இவ உள்ள வந்துறா. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி பொண்ணை காலால் மிச்சு தள்ளி விட்டுட்டு இவ உள்ள வந்து அங்க இருக்க பொருளையில ஆட்டைய போட்டுட்டு இருப்பா. ஒண்ணு எடுத்துட்டு இருக்கும் போது இந்த புள்ளவர் அழுதுகிட்டே இருக்கும். அந்த இடத்துல சைக்கப்பே கொடுத்தான முடி அதுவும் அந்த இடத்துல இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு இந்த குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு நேர இவளோட வீட்டுக்கே வந்துறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவளோட வீட்டுல இந்த கள்ள புருஷன் வர இருப்பான். அவங்களோட ஒண்ணுமன இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளைய போட்டு அடின்னு அடிச்சு பக்கத்துல ஒரு பீரல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறா. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் குடிச்சு கூத்து அடிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த முடிய வேற கொண்டு வந்திருப்பால, அந்த முடிய நடனா இந்த கள்ளக்காத இருக்கானே அவனோட கையில வேற ஒட்டி இருக்கும். இதை பார்த்து அவ சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த முடி இவனோட உடம்புக்குள்ளே போயிருமுல. அப்புறம் என்ன, அந்த முடி இவங்க ரெண்டு பேரும் போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கும். இதை கத்தி வச்சு வெட்டுற மாதிரி அந்த முடி சரட்டு சரட்டுன்னு வெட்டிட்டு இருக்கும். இது அந்த புள்ள வர உள்ள இருந்து பாத்துட்டு இருக்கும். ஆனா என்ன நடக்குன்னு தெரியாம இது வேற பயந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கதவு திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல, ஒரே குப்பை மேடத்தா இருக்கும். இதை பார்த்து பயந்து போய் என்ன செய்றா, வெளியே ஓடிலான்னு போகும்போதான் அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூம் உங்களுக்கு ஒரே முடியா இருக்கும். இவரோட அம்மா வேற அந்த இடத்துல இருப்பா, செத்து பணமா இருப்பா. இதெல்லாம் பார்த்து பயந்து போக அப்ப அந்த முடி இவளை பிடிக்கிறதுக்கு ஓடி வரும். இதை பார்த்து பயந்து ஒரே ஓட்டமா ஓடி போய் அந்த இடத்துல ஒரு டோர் மாதிரி இருக்கும். அந்த டோரை லாக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த முடி அவளோட அம்மாவை தூக்கிட்டு வந்து இந்த கண்ணாடி வர உடைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து பயந்து போய் என்ன செய்றா, மேல இருந்து கீழே குதிக்க போக அப்ப எதுக்கு ஒரு பில்டிங்ல ஒருத்தன் இந்த பிள்ளை கீழே குதிக்கிறத பாத்துறான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய கொண்டு போய் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறான். அப்படி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரிய அவளு வந்துடுறா. கூடவே அந்த இடத்துல போலீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா இவளோட அக்காக்காரி செத்து இருப்பால, அதை பார்த்து இவ கதறி அழுதுட்டு இருப்பா. அதே நேரம் பார்த்து அந்த குட்டி பொண்ணு முழிச்சிரும். அந்த பொண்ணை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டா அந்த பொண்ணால ஒண்ணு சொல்ல முடியல, ஏதோ முடின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏதோ பயத்துல உளறானுச்சு. இவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் வெளியே வந்துறாங்க. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட ஒன்னா வேலை பார்த்திருப்பாள் ஒரு லேடி, அவளோட அபார்ட்மெண்ட் போய் பார்த்தா அங்க அவ வேற செத்து பணமா இருப்பா. அதே இடத்துல முடியா இருக்கும். இந்த முடிய பார்த்து இவங்களுக்கு இன்னும் சந்தேகமாகுது. ஏன்னா அந்த சின்ன பிள்ளை முடின்னு சொல்லி இருக்கும்ல, அப்ப இந்த முடியல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த போலீஸ் வேற கண்டுபிடிச்சிருது. அதே நேரம் இந்த பக்கம் இந்த ஃப்ரெண்டுக்கார செத்து போயிருப்பால, அதை நினைச்சு கூட வேலை பார்த்த பெண்களும் சரி நம்ம ஹீரோனும் சரி தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் கடைக்கு வரும்போது கூடவே அந்த குட்டி பொண்ணை கூட்டு வந்துறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில வேகமாவும் அழகாவும் யார் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் சொல்லுமே. உடனே நம்ம ஹீரோன் அந்த இருக்க எல்லா பெண்களுமே அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம ஹீரோன் என்ன செய்யறானா, அந்த சைக்கப்பை ஒரு முடி கொண்டு வந்திருப்பால, அந்த முடிய இந்த சின்ன பிள்ளையோட தலையில மாட்டிட்டு இருப்பா. அப்படி பண்ணிட்டு இருக்க அதே நேரம் பார்த்து அந்த ரெண்டு போலீஸ்காரன் உள்ள வந்துறாங்க. ஏன்னா இந்த முடிய வச்சு தான பிரச்சனை. அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கலான்னு இந்த இடத்துக்கு வந்துறாங்க. அப்ப அந்த போட்டியில நம்ம ஹீரோனை செவிச்சிரா. அப்படி செவிச்சதுக்கு அப்புறம் அந்த குட்டி பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிறா. அப்படி அனுப்பினதுக்கு அப்புறம் தான் இந்த போலீஸ்கார கடையில வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த முடியாத பெண்கள் சாகுற விஷயம் தெரிஞ்சதுமே உடனே அந்த சைக்கப்பையை முடி கொண்டு வந்திருப்பால அவனை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சைக்கப்பையை நிறைய முடி கொண்டு வந்திருப்பான். அந்த முடியோட ஃப்ரெண்டுக்காரை வச்சதுக்கு அப்புறம் தான் அவ இறந்து போன விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு வேற சாக்காயிரு. ஏன்னா அதே முடியத்தான் இந்த குட்டி பொண்ணுக்கு வச்சு விட்டுருப்பா. அது தெரிஞ்ச உடனே நினைச்சா அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவ சைக்கிள் எடுத்து வேகமா வந்துட்டு இருப்பா. அதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா அந்த குட்டி பொண்ணை உட்காந்து அந்த முடியை வெட்டிட்டு இருக்கும். கூடவே இந்த ஃப்ரெண்டுக்காரி வேற இருப்பா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த முடி வேற சந்து பொந்துல இருந்து வர ஆரம்பிச்சிரும். அந்த வீடு முழுக்க முடியாயி போயிரும். இதை கவனிக்காம இருந்தவங்க திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த முடி இருக்கத பார்த்து இவங்க பதறி போறாங்க. அதுல இந்த முடி வேற இவளை பிடிக்க ஆரம்பிச்சிரும். இவளோட கைகால முடக்கி பிடிச்சிரும். அந்த குட்டி பொண்ணு வேற மயங்கி போயிரும். அப்ப அதுன்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோன் வேற வந்துடுறா. இந்த கதவை போட்டு உடைச்சிட்டு இருப்பா. அந்த கதவை உடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கொய்யால வாசலே முடியா இருக்கும். என்னடா அப்படி முடி இருக்குன்னு பார்த்து இவன் அந்த முடிகளை பூர ஆரம்பிச்சிரா. அப்படி பூந்து உள்ள வந்துடா. உள்ள வந்து பார்த்தா இவளோட ஃப்ரெண்டுக்காரை வேற கட்டி போட்டிருக்கும். அந்த குட்டி பொண்ணு ஒரு மயக்கத்துல இருக்கும். இது என்னடா பார்த்துட்டு இருக்கும் போது அந்த முடி பின்னாடி வந்து இவளோட கழுத்தை நெரிச்சு இவ்வளவு மயக்கப்பட வச்சிரும். அதுக்கப்புறம் அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு இந்த சைக்காப்பர் வீட்டுக்குள்ள வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு மயங்கி இருப்பாங்கல்ல, அவங்களை அப்படியே தூக்கி அவனோட வண்டியில போட்டு அவங்களை கடத்திட்டு வேற வந்துட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அந்த ரெண்டு போலீஸ்காருமே இந்த சைக்கோட வீடை கண்டுபிடிச்சு நேரம் அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீடு முழுக்க ஒரே முடியா இருக்கும். இதை பார்த்து இவங்க ரொம்ப சாக்காயிராங்க. அப்ப சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த செத்து போன பணத்தையும் பாத்துறாங்க. அப்ப அந்த பணத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பணத்துல இந்த முடி வர இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சு லாக் பண்ணிரும். அதே நேரம் வெளியே பார்த்தா இந்த சைக்கோ பேர வீட்டுக்கு வந்துறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அந்த முடி லாக் பண்ணிருக்கும்ல, இதை பார்த்து இவன் சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். அப்ப அந்த போலீஸ் கூட இன்னொரு போலீஸ் இருப்பான்ல, அந்த பையல போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சான். ஏன்டா என்ன எத்தனை தடவை டார்ச்சர் பண்ண, இப்ப என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவனை போட்டு அடின்னு அடிச்சு அவனை வேற சாவடிச்சான். அப்ப அதே
அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோட மயக்கத்துல இருந்தவ திடீர்னு முழிச்சிடுறா. அவ முழிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த பார்த்து இவ ரொம்ப சாக்காயிரா. இந்த இடத்துக்கு எப்படி வந்தோன்னு இவ திருத்தன்னு முழிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த சைக்கோ லூசு மாதிரி கத்திக்கிட்டே பக்கத்துல ஒரு பெரிய போலீஸ் இருப்பான்ல, அவனோட கழுத்துல அந்த முடிய போட்டு இறுக்கி அந்த பையில சாவடிச்சிரா. இதெல்லாம் பார்த்து இவ பயந்து போக, அப்ப அதே நேரம் பார்த்து அந்த குட்டி பொண்ணு ஒரு மயக்கத்துல முழிச்சிரும். அப்ப அந்த சைக்கோ பைய அந்த குட்டி பொண்ணை பார்த்து அவனோட நாக்க நீட்டு கேவலமா சிரிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோனு காண்டாயி அந்த நாக்க பிடிச்சி இழுத்தா அதனோட ரப்பர் மாதிரி இழுத்துட்டு இருக்கும். அப்ப சட்டைன்னு விடமே இவனோட மூஞ்சில வேற அடிச்சிரும். கோவத்துல நம்ம ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அவ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல உடஞ்சு போன கண்ணாடி துண்டு இருக்கும். அதை எடுத்து இந்த பையனோட கழுத்துல குத்துனா எங்க இவனோட கழுத்துல இருந்து ரத்தம் வரும் பார்த்தா முடி வேற அப்படி சல்லுன்னு பீச்சு அடிச்சிட்டு இருக்கும். இதை பார்த்து இவ வாய பொழந்துடுறா. அதே நேரம் அந்த காயம் வேற ஆறி போயிரும். என்ன காரணம்னா இந்த பொணத்தை வீட்டுக்கு கொண்டதுக்கு அப்புறம் அந்த பொணத்துக்கு பாட்டு பாடி தாளாட்டி சீராடி இருப்பான். அதனால அந்த பேய் வேற இவனை ஒண்ணு பண்ணாது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவே ரொம்ப சாக்காயிரா. இந்த பையில எப்பற கொள்றன்னு தெரியாம இவ திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த சைக்கோ பைய கத்திரி எடுத்து அந்த குட்டி பொண்ணோட தலைமுடிய வர வெட்டிடுறான். அதுல இருந்து அப்படி ரத்தமா வந்துட்டு இருக்கும். அப்ப இவனுக்கு பின்னாடி பார்த்தா அந்த பேய் வேற எந்திரிச்சிடும். அப்படி எந்திரிச்சு இந்த பக்கம் இவனை பார்த்துட்டு இருக்கும். அப்ப இவனை பார்க்கும்போது இவ வேற பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். இந்த சிரிப்பு அதை பார்த்ததுமே இவ சாகிறதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்துல ஒருத்தன் இவளை பார்த்து பயங்கரமா சிரிச்சிருப்பான். அந்த சிரிப்பு இவனோட சிரிப்பு ஒரே மாதிரி இருக்குமே. இவன் உடம்புல இருந்து முடியெல்லாம் வெளியே ஆரம்பிச்சிரும். இவனோட கண்ணு மூக்கு வாயின்னு ஒரே இடம் விடாம எல்லா இடத்துல இருந்து முடி வர வெளியே ஆரம்பிச்சிரும். அப்படி வந்ததுக்கு அப்புறமும் அந்த ரெண்டு பொண்ணை கொல்றதுக்காக முன்னாடி ஓடி வர, அப்ப அந்த பேய் அதோட முடிய வச்சு அவனோட கழுத்தையும் காலி துண்டா வெட்டிரும். அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நேரம் உசுறு துடிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பைய செத்து போனதுக்கு அப்புறம் அந்த முடி எல்லாமே அப்படியே அவளோட உடம்புக்குள்ள போய் ஒரு சாதாரண பொணமா மாறிடுறா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோன் அந்த குட்டி பொண்ணு எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துறாங்க. கடைசி அவங்க ரெண்டு பேரும் பீச்சில் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்க அதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் பிடிச்சா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்கள். தேங்க்யூ.